ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி. அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, நானாக உன்னை தேடி வருவது இது 7வது முறை. ஆம் செல்லமே, மிகப்பெரிய நல்லதொரு மாற்றம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. இந்த முருகப்பெருமான் சொல்வதை தாண்டி மட்டும் செல்லாதே. உனது விழிகள் திறந்து பார்க்கும்போது உனக்கு முன் நான் அமர்ந்திருப்பதை காண்பாய். ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக. உனக்காக அவதரித்தவன் நான் தானே, நான் ஒருவன் மட்டும்தானே. அவதரிக்கவில்லை என்றால் அனைத்தும் ஸ்தம்பித்து போகும். காலத்தின் கட்டாயம், விதிக்கப்பட்ட விதி. எங்கோ யாருக்கோ பிறந்து யாரிடமோ வளர்ந்து பிரிந்து உனக்காக அவதரித்தவன் தான். இதோ உனது பாரங்கள் நான் சுமக்கவில்லை என்றால் உனது நிலை என்ன என்று யோசித்துப்பார். உன்னை நீ படும் வேதனையிலிருந்து உன்னை விடுவிக்கவே நான் அவதரித்தேன். யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் இருக்க பழகிக்கொள். கோபத்தை தவிர்த்துவிடு. தலைக்கு ஏறிவிட்டால் அடக்குவது கடினம். எந்த ஒரு காரியத்திலும் நிதானமாக முடிவெடுத்து செயல்படு. எனது அனுமதியின்றி நீ செய்து கொண்டிருக்கும் பணி எதுவாக இருப்பினும் அதிலிருந்து நீயாக விலக நினைக்காதே. தேவையில்லாமல் உன்னை நீயே குழப்பிக்கொள்ள நினைக்காதே என் செல்லமே. ஆகவே என்னிடம் எதுவும் கேட்காமல் எந்த முடிவும் அவசரமாக எடுக்க வேண்டாம். அனைத்தும் நான் அறிவேன். எல்லாம் நன்மைக்கே எனது நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. நான் இன்றும் நீ இருக்கும் திசையில் அவதரித்து கொண்டேதான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் உன் தற்போதைய போராட்டங்கள் எல்லாம் உனக்கு பெரிதாய் தெரிகிறதா? என் செல்லமே, தற்போதைய நிலை உனக்கு கடினமாக தெரியும். ஆனால் இதை நீ எதிர்கொள்ளும் பொருட்டு உன் வாழ்க்கையில் இனி வரும் காலங்கள் வசந்தம் வீச இப்போதைய போராட்டங்களில் கண் எதிரே நிற்கும் எதிராளி உன் கர்மா, மாயை, விதி. இவைகள் மூன்றும் எல்லோருடைய வாழ்க்கையில் நடக்கும் நல்லது கெட்டது தீர்மானிக்கும் பொருட்டே எல்லோருடைய வாழ்வில் இருக்கும் ஏற்றமும் சறுக்கல்களும். ஒருவருடைய வாழ்வில் உள்ள மன உறுதி அவர் போகும் பாதையின் தூரத்தை தீர்மானிக்கும். அப்படி தீர்மானிக்கும் போது எதிர்கொள்ள வேண்டிய வழி திருப்பங்கள், அதில் அவர் எடுக்கும் முடிவுகள், அவரவர் சிந்தனை என யுத்தகலத்தின் பரிமாணங்கள். இங்கு உனக்கு போராடும் யுகம், அவற்றின் வழிமுறைகள் சற்று மாறும். பழகிய அன்பும் முகங்கள், பழகிய விரோத முகங்கள் என நிறைய தோற்றத்தின் பரிமாண முகங்கள், அவற்றால் உன் வாழ்க்கையில் ஏற்படும் திருப்பம். ஆகவே உனக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து நான் தானே. அதை உன் கையில் இருந்து நகரவிட்டதும் நானே. இரண்டும் என்னால் தான் உனக்கு வழங்கப்பட்டது என்பதை உணர்ந்து கொள். சில விஷயங்களில் உனக்கு காரணம் தெரியாது, இது ஏன் எதற்கு என்று. அதற்கு காரணம் நீ வெறும் கருவிதான். உன்னை ஆட்கொள்ளபவரும் ஆட்டி வைப்பவரும் நான் தானே. என்னை நம்பு, நிச்சயமாக நீ கரை சேருவாய் என் செல்லவே. அசதியும் சோர்வும் உனக்கு இருந்தாலும் அதையும் கடந்து செய்ய வேண்டிய செயல்களை செய்வாய். அதற்கான சக்தியை என்னிடமிருந்து நீ பெறுவாய். உன் மனதில் நீ தேடிக்கொண்டிருந்த கேள்விக்கான விடை கிடைக்கும் என் செல்லமே. உனக்கான செலவுகளை திட்டமிட்டு செய்கிறாய். தொடர்ந்து செய்திடு. உனக்கான சேமிப்பு உயரும். என்னதான் பிரச்சனை உனக்கு வந்தாலும் நீ எல்லாவற்றையும் வென்று தனித்துவமாக நீ இருப்பாய். உன்னால் முடிந்த தானம் செய்திடு என் செல்லவே. நீ செய்திடும் தானத்தினால் கர்மவினை கரைந்து போய்விடும். அதை முடிந்த போதெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டே இரு. இந்த முருகப்பெருமானின் அருளாலே எனக்கு புண்ணியம் செய்வதற்கும் வாய்ப்பு கிடைத்து வருகின்றன என்று பதிவிடு. நிச்சயமாக உனக்கான வினைகளை எல்லாம் இந்த முருகப்பெருமான் தீர்த்து வைப்பேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ நினைக்கும் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும். உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்து விட்டது. இனி உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அதில் உனக்கு வெற்றியும் உண்டு. முருகா சரணம் என்று உன் மனதில் எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் என் நாமத்தை சொல்ல மட்டும் மறந்துவிடாதே. வாழ்வில் எவ்வளவு கஷ்டங்கள் போராட்டங்கள் வந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு வாழப்பழகு. அதுதான் இந்த உலகில் உன்னை ஒரு நல்ல மனிதனாக காட்டும்.
உன் கஷ்டங்கள் அனைத்தும் உனக்கு அனுபவமாகும். அதுவே உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும் ஒரு வழியாக இருக்கும் என் செல்லமே. வாழ்வில் இந்த நிமிடம் நாம் நேசித்த ஒன்று நடந்து விடாதா என்று வேண்டி தவிக்கும் உன்னை என் கணம்தான் ஏமாற்றுவேன். உனக்கு அது எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்தும் உனக்கு எப்படி தராமல் இந்த முருகப்பெருமான் நான் இருப்பேன்? உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு. அதனால் எல்லாம் சுகமாக நடக்கும், சுபமாக நடக்கும். கவலைப்படாதீர் என் செல்லமே. உன்னிடத்தில் அகங்காரமாக நடந்து கொண்டவர்கள், அது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன், தவறை உணர வைப்பேன். உன்னை பயன்படுத்திவிட்டு உதாசீனம் செய்பவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். நீ என்னுடைய செல்ல பிள்ளை. உன் மனம் கலங்கும்போது நான் உனக்காக வராமல் இருப்பேனா? என் செல்லமே, தைரியமாக இரு. என் செல்ல பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி உன் மனதில் கவலை, அதற்கு தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். தீர்வை தேடு, நிச்சயம் கிடைக்கும். என் ஆலயத்திற்கு வர முடியாமல் தடங்களாக இருக்கிறதே என்று வருந்துகிறாய். உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை நிச்சயமாக என் ஆலயத்திற்கு வர வைப்பேன். இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. ஆகவே யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே. அது உறவாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, உண்மையாக பழகு என் செல்லமே. உண்மை, நேர்மை எல்லாம் அழியாத சொத்து. காலம் செல்ல செல்லத்தான் அதன் மகத்துவம் உனக்கு தெரியும். ஆகவே வாழ்க்கையில் நீ வெற்றி பெற வேண்டுமானால் அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படும் குணத்தை மாற்றிக்கொள். உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றதோ அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். நடந்ததையே நினைத்து நினைத்து வருத்தப்படாதே. நடந்தவை அனைத்தும் உன் நல்லதுக்காகவே என்று உனக்கு எதிர்காலத்தில் நிச்சயமாக புரியும். எந்த பொருள் உனக்கு கிடைக்கின்றதோ அதை மன நிம்மதியுடன் ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள் என் செல்லமே. இன்றிலிருந்து நீ தொடும் அனைத்தும் பொன்னாக மாறும். உனக்கான ஒரு அதிர்ஷ்டம் உன்னை வந்தடையப் போகின்றது. இதை நான் உன்னிடத்தில் 7வது முறையாக உன்னிடத்தில் நான் சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறேன். 7 முறை உன்னிடத்தில் நான் வந்து தரிசனம் கொடுத்திருக்கிறேன். இந்த முறையாவது நான் சொல்வதை கவனமாக கேட்டு ஓம் முருகா முருகா என்று பதிவிடு. இன்னும் 24 மணி நேரத்தில் நல்ல செய்தி உன்னை தேடி வரும். ஆம் செல்லமே, இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு, சத்திய வாக்கு. நானாகத்தான் உன்னை தேடி வருவது இது 7வது முறை என்று சொன்னேன். நிச்சயமாக நல்லதொரு மாற்றங்கள் காத்து கொண்டிருக்கிறது. உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.